சார், நீங்கள் பார் கவுன்சிலர் எலெக்ஷனில் நிற்கிறது மூலம் யங் அட்வொகேட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? சரியான கேள்வி. இப்போ நம்ம பார் கவுன்சில் எலெக்ஷனில் இருப்பதன் மூலமாக யங் அட்வொகேட்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணினாலும் குறிப்பிட்ட முக்கியமான பிரச்சனைகளை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இன்றைக்கி வந்து ஒரு 3000 rupees வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு 10,000 மாற்ற வேண்டும் என்பதும், மேலும் வந்து இப்போது சென்னை உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்குது. இந்த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்க்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு அட்வொகேட் வர்றாரு அப்படின்னா, அவர் யங் அட்வொகேட்டாக வர்றாரு, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்டாக இருக்கார். அவருக்கு சென்னை பற்றிய எந்த அறிமுகமும் இல்லாத ஒரு அட்வொகேட்டாக சென்னைக்கு வரும்பொழுது அவர் வந்து சென்னையில் ஒரு இடத்துல தங்கி அவர் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை நம்ம செய்கிறோம். அது மாதிரி முதல் தலைமுறை வழக்கறிஞர்களுக்கு மூத்த வழக்கறிஞர்களை அறிமுகப்படுத்தி சிறந்த வழக்கறிஞராக உருவாகுவதற்கான நடவடிக்கைகளை நம்ம வந்து முற்படுத்துகிறோம். அந்த நடவடிக்கையை நம்ம மேற்கொள்கிறோம். சிறந்த வழக்கறிஞரிடத்தில் அந்த இளம் வழக்கறிஞர்களை கொண்டு போய் சேர்ப்பதும் நாம் வந்து இளம் வழக்கறிஞர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறோம்.